அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு மேரிஸ் கிச்சனில் உங்களுக்கு நான் என்ன செய்து காட்ட போறேன்னா, அட்டகாசமான ஒரு கரஞ்சுண்டெல்லாம் செய்து காட்ட போறேன் ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல. இந்த கரஞ்சுண்டல் எப்படி செய்யறேன்னு பாக்குறதுக்கு முதல் நீங்கள் இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க. அப்பதான் நான் போற வீடியோக்குள்ள உங்களை சேரும். அதே நேரத்துல எனக்கு மிகவும் உதவியா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கரஞ்சுண்டல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கரஞ்சுண்டல் செய்கிறதுக்கு 1 கிலோ கடலை எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அவிச்சு வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்படி நசிக்கும் போது அந்த கடலை வடிவாக நசிக்கணும். அப்போ நல்ல பருவமாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் சோட்டு எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன். மாங்காய் குட்டி குட்டியாக சீவி வச்சுக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பமிலை, 2 டீஸ்பூன் நறுவல் அரைச்ச மிளகாய்த்தூள், 6 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ வாங்க இந்த கரஞ்சுண்டல் எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எந்த எண்ணெய் இருந்தாலும் பாவிங்கோ, சமையலுக்கு ஏற்ற எண்ணெய். இப்போ கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ எங்களோட வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர வெட்டி வச்ச பச்சை மிளகாயில் போடுறேன். அது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த கருவேப்பிலையும் போடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மிளகாத்தூளை எடுத்து போடுறேன். இந்த மிளகாத்தூள் இப்போ போட்டோம்னு சொன்னால் தான் இந்த வெங்காயங்களோட சேர்ந்து வதங்கி அந்த பச்சை மணம் இல்லாமல் நல்லா இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வதங்கிட்டுது. இப்போ கடலையை போடுவோம். கடலை ஆல்ரெடி அவிஞ்ச கடலை, கிண நேரம் இது ஒன்றும் விட்டு தண்ட தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் பொரிஞ்சு ஓரளவுக்கு பொரிஞ்சதில் வரட்டும். இப்போ பாருங்கோ, தேவையான அளவு உப்பு. நான் இதுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி கடலைக்கு உப்பு போட்டு தான் அவிச்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த வதக்கிறதுக்கும் அது வெங்காயங்கள் புளிகள் விட போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ. பாருங்கோ, 2 டீஸ்பூன் புளி தண்ணி கரைச்சி வச்சுனா அந்த புளி தண்ணி விடுறேன். இதையும் போட்டு வடிவாக கடையில் பிறல்ற மாதிரி வடிவாக எல்லாத்தையும் வடிவாக பிரட்டி விடுவோம். அடுத்து டேஸ்ட் பாருங்கள், உப்புகள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு இது அளவாக இருந்தது. இப்போ கடலை முடிஞ்சுது. இப்போ லைட்டாக மேலால் எடுத்து வச்சு அந்த மாங்காய் வதங்கக்கூடாது. கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் வதங்காமல் இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் சோட்டுகளையும் போடுறேன். அதோட கொஞ்சம் பச்சை வெங்காயம் எடுத்து வச்சுறான் மேலால் போடுறதுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு கிண்டினோம்னா எங்களோட அட்டகாசமான சூப்பரான கரஞ்சுண்டல் ரெடி ஆயிரும். இப்போ நான் அதை ஒரு கிளறிட்டு அடுப்பை நிப்பாட்டிடுவேன். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கோ. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. அட்டகாசமான கரஞ்சுண்டல் மிஸ் பண்ணிடாதீங்கோ. பாருங்க, உங்களோட சூப்பரான கரஞ்சுண்டல் 100 விதம் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கோ. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு சொல்லுங்கோ. மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.